அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கர்த்தர் நம்மை தமது அதிசயமான வழிகளில் நடத்தி செல்லுவாராக. ஆமேன். இந்த நாள் தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட பகுதி பேதுரு எழுதின முதலாவது நிருபம் 1வது அதிகாரம் 13வது வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். ஆகையால் நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருந்து இயேசு கிறிஸ்து வெளிப்படும்போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் பூரண நம்பிக்கை உள்ளவர்களாய் இருங்கள். பேதுரு அப்போஸ்தலன் ரொம்ப தெளிவாக அவரது வருகையை குறித்து அவர் எழுதி கொண்டே வருகிறார். அவர் வருகையின் போது நாம் எப்படி இருப்போம், எவைகளை சந்திக்கப் போகிறோம், அதற்கு பின்பாக என்ன செய்ய போகிறார் என்பது இந்த நிருபத்தில் ரொம்ப தெளிவாக எழுதுகிறதை நீங்கள் பார்க்கலாம். இந்த ஒரு வசனத்தில் அவர் ஒரு காரியத்தை நமக்கு திட்டவட்டமாக ஆரம்பிக்கிறார். அவர் சொல்கிறார், முதலாவது உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொள்ளுங்கள், உங்கள் மனசை அலைபாய விடாதீங்க அப்படிங்கிறார். உங்கள் மனசை என்ன செய்யாதீங்க, அலைபாய விடாதீங்க, அது அலைந்து தெரியாமல் இருக்கட்டும். அது ஆவியினால் கட்டப்பட்டதாய் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு, தேவனுடைய சித்தத்தை செய்வதற்கு அந்த மனது ஆயத்தமாக இருக்கணும். மனதின் அறையை கட்டிக்கொள்ளுங்கள் அப்படிங்கிறார். மனதின் அறையை கட்டிக்கொள்ளுங்கள், லெட் இட் பி ஸ்ட்ராங் அப்படிங்கிறார். ரெண்டாவது சொல்கிறாரு, தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள். அதாவது மைண்டு ஒரு சலனத்தை என்ன செய்யக்கூடாது, உடையதாக இருக்கக்கூடாது. என்னாக போகிறதோ, ஏதாக போகிறதோ, என்ன நடக்குமோ, ஏது நடக்குமோ, ஒவ்வொருவரும் இந்த வருகை குறித்து ஒவ்வொரு விதமாக பேசிக்கொண்டே வருகிறார்களே. நம்ம என்ன செய்ய போகிறோம், நமக்கு என்ன நடக்கப் போகிறது அப்படிலாம் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா பரிசுத்த வேதாகமும் சொல்லுகிறது, தேவன் தமது பிள்ளைகளுக்காக ஏற்படுத்தி இருக்கிற அந்த சுதந்திரம். இந்த 1 பேதுரு 1வது அதிகாரத்தில் பேதுரு அதைத்தான் சொல்கிறார், நமக்காக ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற அந்த சுதந்திரம். இதை நீங்களும் நானும் விசுவாசத்தினால் பெற்றுக்கொள்கிறோம். அதை பெற்றுக்கொள்வதற்கு விசுவாசத்தினால் காக்கப்படுகிறோம் என்பதை எழுதுகிறார். ஆனால் உங்கள் மனசை அலைபாய விடாதீங்க, கொஞ்சம் கூட சஞ்சலப்பட வேண்டாம். அது தெளிந்த ஒரு புத்தியாக இருக்கட்டும், தெளிந்த மனதாக இருக்கட்டும். அது எப்பவுமே வசனத்திற்கு மேலே நம்பிக்கை உடையதாக இருக்கட்டும் என்று எழுதுகிறார். இப்போது அந்த மனதை எப்படி தெளிவாக வைத்துக்கொள்வது அப்படிங்கிறதுக்கு ஒரு காரியத்தை அவர் எழுதுகிறார். என்ன எழுதுகிறாரு, உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் பூரண நம்பிக்கை உள்ளவர்களாக இருங்கள். இயேசு கிறிஸ்து வரும்போது நமக்கு என்ன கொடுக்க போகிறார் என்பதை நீங்கள் அறிந்தீர்களே, ஆனால் நமக்கு அவர் மேலே ஒரு பூரண நம்பிக்கை என்ன செய்யும், இருக்கும். அவர் நமக்கு பலன் அளிப்பதற்கு வருகிறார். இஸ் கோயிங் டு ரிவார்ட் அஸ். இந்த உலகத்தில் நம்ம ஆண்டு நாமத்தின் நிமித்தமாக செய்த ஒவ்வொரு காரியத்திற்கும் பவுல் எழுதுகிறார், நாம் செய்த எல்லாவற்றையும் மறந்து விடுகிறதற்கு அவர் அநீதி உள்ள தேவன் அல்லன்னு சொல்கிறார். ஒரு கலையும் தண்ணீர் மாத்திரம் குடிக்க கொடுத்தால் அந்த பலனை அவன் அடையாமல் போகான்னு சொல்கிறார். ஆனால் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டே இருக்கிற தேவன் அவர் நமக்கு பலன் அளிக்க வருகிறார், பலன் அளிக்க வருகிறார். நம்ம ஒரு இடத்துல பிரதிபலனாக பல காரியங்களை பெற்றுக்கொள்ளப் போகிறோம். இயேசு கிறிஸ்து மரித்து நமக்காக இந்த சுதந்திரத்தை சம்பாதித்து வைத்ததினால நீங்களும் நானும் அந்த சுதந்திரத்திற்கு பங்காளிகள் மாத்திரமல்ல, அவரிடத்தில் இருந்து அந்த பலனையும் நம்ம பெற்றுக்கொள்ளப் போகிறோம். ரெண்டாவது காரியம் என்ன, நமக்கு அளிக்கப்படுகிற இளைப்பாறுதல். எபிரேயர் 4 வாசிக்கிற அந்த இளைப்பாறுதல் வருகிற ஒரு காலம், இளைப்பாறுதலை தேவன் கொடுக்கிறார். இளைப்பாறுதலை நம்ம பெற்றுக்கொள்ளுகிறோம். இது ஒரு நித்திய இளைப்பாறுதல். நம்ம அழுகை இல்லை, நம்ம கண்ணீர் இல்லை, நம்ம வேதனை இல்லை, நம்ம துக்கம் இல்லை. ஆண்டவருக்குள்ளே எப்பொழுதும் சந்தோஷம். ஒரு இளைப்பாறுதலை தேவன் கொடுக்கிறார். அதனால் இந்த உலகத்தில் வாழ்கிற காலத்தில் நீங்கள் நானும் தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருப்போம் என்று எழுதுகிறார். அதனால் தேவையில்லாத போட்டு மனசை குழப்பி தேவையில்லாத காரியங்கள் மனதில் கொண்டு வந்து இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ, அது நடைபெறுமோ நடைபெறாதோ அப்படியெல்லாம் போட்டு குழப்பாமல் அவர் நமக்காக மரித்து உயிர்த்ததினாலே நாம் பெற்றிருக்கிற அந்த நம்பிக்கையை
மேலும் உறுதிப்படுத்துவோம். ரெண்டாவது என்ன, அவர் நமக்காக வைத்திருக்கிற அந்த பலன் அவரோடு கூட என்ன செய்து வருகிறது, அதை பெற்றுக்கொள்ளப் போகிறோம். அந்த நம்பிக்கை, ஒரு இளைப்பாறுதல் இருக்கிறது. நாம் செய்த எல்லா நீதியின் கிரியைகளுக்கு அவர் நமக்கு நன்மை அளிக்கிறவராக வருகிறார். அதனால் இந்த நம்பிக்கையில் பூரண நம்பிக்கையுள்ளவர்களாக இருந்து அந்த மனதை என்ன செய்வோம், காத்துக்கொள்வோம். அதனால் அப்படிப்பட்ட கிருபையை நமக்கு தேவன் தரட்டும். அவர் மேலே ஒரு பூரண நம்பிக்கையோடு வாழுகிற அந்த கிருபையை நாம் பெற்றுக்கொள்வோம். நிச்சயமாக அவருடைய வருகையில் நீங்களும் நானும் அந்த மகிமையில் பிரவேசிப்போம் என்பதில் சந்தேகமில்லை. ஆமென்.